ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம இன்றைக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். 918 அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 581 அப்படின்னு வந்துருச்சு. நம்ம பிசி 18 கொடுத்தா 81 அப்படின்னு அடிச்சிட்டான். அதனோட ரூட்டுமே நேற்று வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஒரு நல்ல ஒரு ரூட்டாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சதுனால தான் இப்போ திருப்பி அடுத்த ரூட் ஒன்று பார்த்துருக்குறேன். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூட் பார்த்துருக்கேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம். இதை வச்சு நம்ம பேர் நம்பர் எடுக்க முடியும். அதனால தான் அந்த நம்பர் எடுத்துருக்கிறேன். பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது இங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 25 அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிராஸில் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? கிராஸில் 25 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். தெரியுதான் பாருங்கள், 25 25 அப்படிங்கிற நம்பரு இங்கே நம்மளுக்கு கிராஸில் அடிச்சிருப்பான். இதை வச்சு தான் நான் கெஸ்ஸிங் எடுக்கிறேன். பார்க்கலாம். இது ஒரு ரூட் மாதிரி வருதுனால தான் இந்த இதில் இருக்குது. 25 அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே டபுள் ஹிட்டாக இருக்கும். அடுத்து எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி கிராஸ் எடுத்திருக்கானான்னு பார்த்தா கிராஸாக எடுக்கலை. ஆனால் எப்படி எடுத்திருக்காங்கன்னா சென்டரில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 58 அப்படின்னு சொல்லி எடுத்துருப்பான். 58 அப்படிங்கிற நம்பரை பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு இங்கே 58 ஒரு பேர் உள்ளே ஹிட் ஆகிருக்கு. இப்போது அதுபடி நம்ம பார்த்தோம்னா இங்கே எப்படி கிராஸ் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கே நமக்கு கிராஸாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் இப்படி பார்க்குறேன். இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க, ஓகேவா? இன்றைக்கி இங்கே இதுக்குள்ளே ஒரு 09 பேர், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது இந்த மாதிரி ஒரு ரூட்டில் இப்படி எடுப்பான் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த இடத்துல எடுத்துருக்கிறேன். இங்கே எப்படி 25 கிராஸ் எடுத்தானோ இங்கே ஸ்ட்ரைட்டாக எடுத்தோம், அதே மாதிரி இங்கே 09 கிராஸில் இப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ரூட்டை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பேர் கிடைக்கும். இன்றைக்கி மேக்ஸிமம் ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணால் தான் நம்ம வின்னிங்லாம் அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியாது. அதுவே பிடிக்க முடியாது. நீங்கள்லாம் எல்லாருமே 3D வின்னிங் பிடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே அதுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம், ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஆளில் ஒரு 0990 அப்படிங்கிற ஒரு பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு அடுத்து என்ன கெஸ்ஸிங் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அது கூட இதை மேட்ச் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போது லாஸ்ட்டாக ஏ போர்டு 5 வச்சு ஒரு கேம் ஆடிருக்கான். அதுக்கு என்ன ஆடிருக்கான் அப்படிங்கிற பார்க்கலாம். ஏ போர்டு 5 போன மாதம் லாஸ்ட்டாக ஏ போர்டு 5 இந்த இடத்துல தான் அடிச்சிருப்பான், ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஏ போர்டு 5 அடிக்கும்போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசி 96 அப்படின்னு சொல்லி மேலே அடிச்சிருப்பான். பிசி 96, அதுக்கு ஃபுல் பவர் பண்ணிங்க அப்படின்னா 9க்கு 4 6க்கு 1, ஓகேங்களா? அதை எடுத்து அடுத்த நாள் ஏசியில் அடிச்சிருப்பான், ஓகேங்களா? பிசி பவரு ஒரு நாள் மேலே பிசியில் பவரு, கீழே அப்படியே கொண்டாந்து ஏசியில் அடிச்சிருப்பான். அடுத்த 5க்கு பார்த்தீங்கன்னா ஏபியில் 97, அதை ஃபுல் பவர் பண்ணோம்னா 92 அப்படின்னு வரும். அதை கொண்டு ஏசியில் அடிச்சிருப்பான். நல்லா பாருங்கள், 92 அப்படின்னு சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். 92 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். சாரி, இது 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அந்த கணக்குப்படி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏசியில் தான் எடுக்கணும். ஏசியில் ஃபுல் பவர் பண்ணோம் அப்படின்னா கீழே 70 அப்படின்னு சொல்லி அடிக்கணும், ஓகேங்களா? இது 3ஆவது டைமுங்கிறதுனால 70ன்னு அடிப்பானா இல்லை 70ன்னு அடிப்பானா இல்லை 07ன்னு அடிப்பானா அப்படிங்கிறது தெரியலை. போன இதில் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்தது ஒரு 90 அப்படிங்கிற நம்பர் வந்ததுனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 097 ஓகே, 97 ஆல்ரெடி இங்கே வந்துருச்சா? இல்லை, பிசியில் 79 அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. அதனால் 097 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பாக்ஸாக கூட ட்ரை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், ஓகேங்களா? முடிஞ்சவங்க பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயமும் இருக்குது, அதையும் பாருங்கள். அதாவது மேலே உள்ளதெல்லாம் பார்க்காம இந்த 5 காமனாக வச்சு பாருங்கள். 431
இங்கே 400, அந்த 5க்கு கீழே 432, இந்த 5 கீழே 433 அப்படிங்கிற ஒரு நம்பரு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. அவன் கரெக்டாக ஆர்டர் பண்ணி அடித்ததுனால இந்த மாதிரி நான் சொல்கிறேன். 3வது டைம்ங்கிறதுனால அவன் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது பவர் பண்ணி எதுவும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கப்பட்டவங்க எப்படிலாம் மாற்றி பவரில் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. இல்லாதப்பட்டவங்க இந்த ஒரே ஒரு நம்பரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போது இதில் இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த மாதத்தில் சி போர்டு 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சி போர்டு 1 வந்து 2 டைம் தான் அடிச்சிருக்கான். 2 டைம் தான் சி போர்டு 1 அடிச்சிருப்பான். அந்த சி போர்டு 1க்கு அவன் என்ன ஆடிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சி போர்டு 1க்கு மேலே பார்த்தீங்கன்னா, சி போர்டு 1க்கு மேலே பாருங்கள் என்ன எப்படி ஆடிருப்பான்னு தெரியும். இங்கே பாருங்கள், ஏபி 43, ஏசி 42. புரிஞ்சுதுங்களா? ஏபி 43, ஏசி 42. அப்போது பிசியில் நமக்கு 41 அப்படிங்கிறது அடிக்கணும். ஆனால் அவன் பிசியில் அடிக்கலை, ஏபிலேயே மறுபடியும் 14 அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். ஓகேங்களா? பிசியில் 41 அப்படின்னு வைக்கணும். ஆனால் அந்த 1க்கு கீழே கொண்டு வந்து 41 அப்படிங்கிறத 14 அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இப்போ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு ஏபி 25, ஏசி 25 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நமக்கு பிசியில் 25 அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அடித்த மாதிரி இதெல்லாம் அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணி நமக்கு இங்கே இதுக்குள்ளே தான் அடிக்கணும். ஆனால் நம்ம இதை வந்து பேராக ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து ஏபிபிசிஏசியில் ஆளில் இங்கே நம்மளுக்கு என்ன ட்ரை பண்ண போகிறோம், 52-25 52-25 அப்படிங்கிற நம்பர் நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத சி போர்ட்லேயோ இல்லை பாக்ஸாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதில் உங்களோட விருப்பம். இப்போ இதுபடி பார்த்தோம்னா நம்ம என்ன 3 பேர் கொடுத்துருக்கோம். அதாவது என்ன பேர் அப்படின்னா 52, 25, 07, 70, 09, 90. ஓகேங்களா? இந்த 3 பேர் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து எது கெஸ்ஸிங்கில் வருதோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை இந்த ஏபிபிசிஏசியில் இந்த 3 நம்பரை மட்டும் ட்ரை பண்ணுறதுனால பண்ணுங்கள். ஒரு செட்டு வந்து 10-12 ரூபா வந்தாலும் ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சு வரும். வந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபா வின்னிங் வரும். ஓகேங்களா? நமக்கு வந்து எது வருதோ வந்துச்சுன்னா லாபம், போணுச்சுன்னா 200 ரூபா போகும். அவ்வளோதான். அவ்வளோ சிம்பிளாக ட்ரை பண்ணிட்டு விட்டுருங்க. ஒரு நாள் ஒரு 1000 ரூபா ஏதோ ஒரு 500-1000 கிடச்சா போதும் அப்படின்னு நினச்சது ட்ரை பண்ணுங்கள். பெருசாக ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் இந்த கேமை விடுறதுனால விட்டுட்டு கடையை சாத்திட்டு கிளம்புங்க எல்லோரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா என்ன தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்தாலும் பல நாள் விடுற நீங்கள் அமௌண்ட்டு உங்களுக்கு தெரிகிறதில்ல. ஒரு நாள் வர்ற வின்னிங் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதே ஒழிய, நீங்கள் பாக்கி நாள்லாம் விட்டுருக்க அமௌண்ட்டு உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதே இல்லை. ஒரே ஒரு இது பாருங்கள். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்டு 30 நாள் எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். 30 நாள் அப்படிங்கும்போது 3 9 900 இல்லை 9000 ரூபா ஆச்சு மாதம். ஓகேங்களா? நீங்கள் அதாவது பல வருஷம் விளையாடி மாதத்துக்கு ஒரு வின்னிங்கும் கூட வாங்காத ஆள்லாம் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு 2 மாதம் கழித்து ஒரு வின்னிங் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, இந்த 9000 ரூபாய்க்கு நீங்கள் 2 மாதம் கழித்து வாங்குறீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 18,000 ரூபா விட்டுருப்பீங்க. சரியா? 18,000 ரூபா விட்டுருப்பீங்க. ஆனால் இந்த 18,000 ரூபா போனது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இந்த 10,000 ரூபா வந்தது தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இந்த 10,000த்துலேயும் கமிஷன் எடுத்துருவானுங்க. ஓகேவா? இந்த 10,000 ரூபாயில் கமிஷன் எடுத்துருவானுங்க. அது போக இந்த 10,000 ரூபா வந்துருச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் நீங்கள் 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு ப்ளே பண்ணாலும் 1000 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுவீங்க. அப்போ அதில் ஒரு 1000 ரூபா போயிடுதா? போனதை விட்டதை பிடிக்குன்னு சொல்லி அடுத்த நாள் வந்து குறைஞ்சது பயந்துக்கிட்டு ஒரு 500 ரூபாயாவது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இப்படி வந்ததுமே போயிடும், உங்கள் கையிலலாம் இருக்காது. ஓகேவா? அப்போ இந்த 18,000ங்கிறது அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்து இந்த எடுத்த 10,000மும் இந்த மாதிரியே போயிடும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, 0 தான் இருக்கும். ஓகேவா? முடிஞ்ச வரையும் இந்த கேமை விட்டுருங்க. பேசாமல் விளையாடுறதே வேண்டாம். இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நல்லா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக காலம் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து பார்த்து நிதானமாக விளாட்றது நல்லது. முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.